இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உன்னதமான பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைத்திடும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 613வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்பொருள் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நற்பொருள் தொகுப்பில் இன்று இலக்கியங்களில் நற்பொருள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் நம்மிடையே சிந்தனைகளை விதைக்க இணைந்திருக்கின்றார் தேனி நாடார் சரஸ்வதி கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் அன்பு சகோதரி தமிழ் முனைவர் மா தேவகி அவர்கள். தம்முடைய மொழி ஆளுமை வாயிலாக சிறப்பான கருத்துக்களை எப்பொழுதுமே வெகு சிறப்பான வகையில் எடுத்து வைப்பதில் வல்லவராக விளங்கக்கூடியவர் அன்பு சகோதரி அவர்கள். தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தை இலக்கியங்களில் நற்பொருள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் இன்று நம்மிடையே அழகிய சிறப்புரையாக்க நமது அவையில் நம்மோடு முதன்முறையாக இன்று இணைந்துள்ளார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள தமிழ்துறை தலைவர் முனைவர் மா தேவகி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை இலக்கியங்களின் நற்பொருள் வாயிலாக நமது வாழ்வியல் வழிகளையும் நெறிப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. இனிய வணக்கம் சகோதரி. வலதுபுறம் கீழ் மூலையில ஒளிவாங்கியோட இணைப்பு இருக்கும். இப்ப பேசலாம். நன்றிங்க. நன்றி. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதையாம் என் தமிழன்னையை வணங்கி கன்னித்தமிழ் என் வண்ண மொழி அதன் காலம் அறிந்தவர் யாரும் இல்லை. வாயுடையோருக்கெல்லாம் வார்த்தை தரும் வண்டமிழே, சேயுடையோர் வீட்டில் சிரித்து வரும் செந்தமிழே, உன்னை வாழ்த்தி என் உரையை துவங்குகின்றேன். சரித்திரம் படைப்போம் வளமான வாழ்விற்கான வழிகாட்டி என்ற பெயரில் 612 நாட்களாக சிறப்பான முறையில் தமிழ் சேவை ஆற்றி வரும்
வாழ்வியல் பக்கத்தில் புதியதோர் அத்தியாயமாக ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டிருக்கும் சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும், என்னை இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்தி வைத்த முனைவர் விந்தியகௌரி அம்மா அவர்களுக்கும், இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிமையான காலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். நற்பொருள் என்ற தலைப்பு கொடுத்த உடனேயே உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தலைப்பு என்ன ஐயா என்று மறுநாள் நான் கேட்டேன். அப்பொழுதுதான் சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பில் பல்வேறு கோணங்களில் உரைஞர்கள் உரையாற்றுவார்கள் என்று பதிலளித்தார். அப்பொழுது நான் நேரம் எடுத்துக்கொண்டு இலக்கியங்களில் நற்பொருள் என்று அவரோடு என்னுடைய கருத்தை பகிர்ந்த பொழுது அன்னார் அவர்களும் சிறப்பான முயற்சி, செம்மையாக உரையாற்றுங்கள் என்று எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளித்தார். அவருக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இலக்கினை உடையது இலக்கியங்கள். வாழ்வில் நாம் குடிவுற்ற பொழுது தோளேந்தி நடைகற்க நம்மளது தமிழ் இலக்கியங்கள் செம்மாந்த முறையில் வழிகாட்டி நெறிகாட்டும். முப்பாலுக்கு அப்பால் ஒரு பொருளும் இல்லை, மூவாத சிலம்பின்றேல் கூத்தும் இல்லை, தப்பாத புறமல்லால் வீரம் இல்லை, தளிர் போலும் காதலல்லால் அகமில்லை, செப்பாகி சிலையான மொழி போல தமிழ் மொழி போல இந்த உலகில் புகழ்பாடும் மொழியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்விற்கு வழிகாட்டக்கூடிய அத்துணை களஞ்சியமாக தமிழ் இலக்கியங்கள் இருக்கின்றது என்றால் அது பொய்யாகாது. தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றாலே தா வல்லினம், மீ மெல்லினம், இல் இடையினம், வன்மையும் மென்மையும் இடைமையும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை தன்னுடைய மொழியிலேயே சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான மொழிதான் என் தமிழ் இலக்கியம். அந்த இலக்கியத்தில் தோன்றக்கூடிய அனைத்து இலக்கியங்களும் நிச்சயமாக வாழ்க்கைக்கு வழிகாட்டும். வாழ்க்கை வாழ தெரியாதவர்களுக்கு கூட வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பான இலக்கியங்களை தன்னுள் புதைத்து நாம் புதையல்களாக வெளிப்பட வழிகாட்டிக் கொண்டிருக்கும் ஒரு சிறந்ததொரு இலக்கியம் தமிழ் இலக்கியங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்க இப்படியே தமிழ் இலக்கியங்களுடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டு போகலாம். என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு புரிந்த அளவில் தகுந்த எடுத்துக்காட்டுகளோடு சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய ஓசை என்னுடைய காதுகளில் கேட்கிறது. வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்லுவாங்க, இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் இணைந்ததுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் விரும்பி கேட்டபடி இறைவன் நமக்கு அளித்தது. அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு சிரித்த முகத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு நாளும் புதியதாக நாம் ஜனனம் எடுக்கின்றோம் என்று ஒவ்வொரு நாளும் நினைத்தால் மட்டுமே நம்மளால் சிறப்பாக வாழ முடியும். இதற்கு அற்புதமாக ஒரு பாடலை நமது தமிழ் இலக்கியம் வடித்துக் கொண்டிருக்கிறது. ஆணை துறப்ப அரவு உரை ஆள் குழி நாவினிற் பற்றுபு நாளும் ஒருவனே தேனன் அழித்துளி நக்கும் திறந்தது மானுடர் இன்பம் மதித்தனை கொள்னி. நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு மலர்கமலம் விரித்து வரவேற்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நாம் போகக்கூடிய பாதைகளில் ரோஜா இருந்தால் அதை பறித்துக் கொள்ளுங்கள், முட்கள் இருந்தால் அதை பிடித்து தூக்கி எறியுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு வரக்கூடிய புகழும் உங்களுக்கு வரக்கூடிய துன்பமும் ஒரு நாள் மட்டுமே உங்களை பாதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உடனடியாக அதை தூக்கி எறிய வேண்டும் என்பதே இதற்கான பொருள். நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் அதற்கு இப்ப நான் சொன்ன பாடலுடைய பொருளை சொல்கிறேன் உங்களுக்கு. ஆணை துரத்துகிறது ஒருவனை, ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓடும் போது ஒரு பெரிய கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றை அவன் தாண்டுகிறான். அந்த கிணற்றை தாண்டும் போது அந்த கிணற்றுக்கு அருகிலேயே ஒரு ஆலமரம் இருக்கிறது. ஆலமரத்தினுடைய கிணற்றை முழுமையாக அவனால் தாண்ட முடியவில்லை. ஆலமரத்தினுடைய விழுதை பற்றி கொண்டிருக்கின்றான். கீழே குனிந்து பார்த்தால் அந்த கிணறிற்றில் தண்ணீர் கிடையாது. அரவு உறையக்கூடிய ஒரு ஆழ்குழியாக இருக்கிறது. மேல பார்க்கும்போது அந்த ஆலமரத்தினுடைய விழுது அவனுடைய எடையை தாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா என்று கேட்டால்
அதுவும் சற்று அருங்க கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மரத்தில் தேன்லாம் சேர்ந்து ஒரு தேன்கூடு கட்டி இருக்கிறது. அந்த தேனிலிருந்து ஒரு துளி தேன் அவனுடைய வாய்க்கு அருகில் வருகிறது. அதை அவன் அனுபவித்து சுவைக்கின்றான். இதுதான் வாழ்க்கை. நாம் போகக்கூடிய வாழ்க்கையில நிறைய இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் கடவுள் கொடுத்தது இந்த வாழ்க்கை. நாம் விரும்பி கேட்டு கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையை மானுடர் இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கான பரிகாரங்களையும் செய்வதற்காகத்தான் இந்த பிறப்பு என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இது நம்மளுடைய இலக்கியங்கள்ல, நம்மளுடைய முன்னால் தோன்றிய இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள். இது இப்ப நம்மளுடைய கவிஞர்கள் பதிவு செய்யவில்லையா என்று கேட்டால் நிச்சயமாக பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் தேடி தேடி புத்தகங்களை படித்தால் தமிழ் இலக்கியம் அதனுடைய வளங்களை சற்றும் குறைந்து கொள்ளவில்லை என்பதை நாம் முற்றுமாக உணர்ந்து கொள்ளலாம். நம்மளுடைய வைரமுத்து அவர்கள் பெய்யென பெய்யும் மழை என்று ஒரு கவிதை தொகுப்பினை எழுதி வெளியிட்டிருக்கிறார். ஒரு 15 பதிப்புகளாக இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு கவிதையினுடைய தலைப்பு ஒரு தூக்கு கைதியினுடைய கடைசி இரவு. எப்பயுமே மனிதனுக்கு மரணம் அப்படின்னு வந்த உடனே ஒரு பயம் ஏற்படும். ஆனால் அந்த தூக்கு கைதியினுடைய கடைசி இரவில் அந்த தூக்கு கைதி ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கின்றான். அப்படி அனுபவிக்கும் போது அவனுடைய கடைசி வரியாக என்ன இருக்கும் என்றால், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்நாளுடைய அந்த மரணத்தினுடைய முதல் நாளாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படுவான். நம்ம மரணம் வரும் வரை நம்மளுடைய வாழ்க்கையை அனுபவிக்க தவறக்கூடாது. அந்த கவிதை வரிகள், சிறப்பான வரிகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பூமிக்குள் வேர்கள் நீர் குடிக்கும் ஒளியும், பிறை நிலா வளரும் மெல்லிய ஓசையும், நிழல்கள் அசையும் நிசப்த சப்தமும் இன்றுதான் கேட்கின்றேன் முதல் முறையாக. எத்தனையோ நாட்கள் நமக்கு இறைவன் இயற்கையோடு இணைந்து நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான். அப்போதெல்லாம் நாம் அவரையும் பார்க்கவில்லை, இயற்கையும் நேசிக்கவில்லை. அதை அழகா பதிவு செய்வார். வாழ்வின் அருகே சாவென்று வருத்தமில்லை, வாழ்வின் அருகே சாவென்று வருத்தமில்லை, சாவின் அருகிலும் வாழ்வென்று மகிழ்கின்றேன். இதுதான் வாழ்க்கை. என்னையே விளங்கின எல்லா இரவுகளும் இரவை நான் விளங்கியது இன்றுதான். என் வாழ்வை என் ஒவ்வொரு நாளும் மரணத்தில் முதல் நாளாய் வைத்திருக்கலாகாதா? நாமும் அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை கடைசி காலகட்டம் வரைக்கும் நண்பர்களை நாம் கொண்டு செல்ல வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சிறப்பான முறையில் வாழ்வோம். துன்பத்திற்குள் ஒளிந்திருக்கும் இன்பத்தை இனம் கண்டு நாம் இன்பமாக வாழ்வதோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் இன்பமாக வாழ வைப்போம் என்று நம்மளுடைய தமிழ் இலக்கியம் எடுத்துரைக்கும் நற்பொருளாக இன்று நான் உங்களிடையே பதிவு செய்கின்றேன். அடுத்து பார்த்தோம் என்றால், சகோதரர் பிரிட்டோ அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க என்ன அப்படின்னா, இது சாதி மத பேதமற்ற ஒரு இணையதளம் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபாடு செய்வதோடு மட்டும் நம்மளுடைய பக்தியானது வெளிப்படும் என்று சொல்வதை காட்டிலும் இயற்கையோடு இணைந்ததுதான் வாழ்க்கை. நம்ம ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய மனிதன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இயற்கையை வழிபாடு செய்திருக்கிறார். நிச்சயமாக நம்மளுடைய முன்னோர்கள் அறிவாளிகள். ஏன் சொல்கின்றேன் என்றால், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட ஒருவனால் வாழ முடியும். ஆனால் வான் இல்லாமல் வாழ முடியாது, மண் இல்லாமல் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது. இப்படி ஐம்பெரும் பூதங்களுடைய அம்சமாக இருப்பதே எதுவென்றால் நம்மளுடைய இயற்கை தான். அந்த இயற்கையை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இயற்கையே இறைவனின் இயற்கை என்பதை நாம் அறிந்து உணர்ந்து செயல்பட்டோம் என்றால் இயற்கையை நாம் அழிக்க மாட்டோம். அப்படி இயற்கையை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நிச்சயமாக இயற்கை நம்மை அழிக்க ஆரம்பிக்கும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. இப்படி தமிழ் இலக்கியம் ஒரு சார்புடைய ஒரு கடவுளை வழிபாடு செய்து நமக்கு பதிவு செய்திருந்தாலும் நிச்சயமாக இயற்கை இறைவனின் இயற்கை என்பதை இந்த தளத்தில் உள்ள அனைவரும் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த இலக்கியங்களை பார்த்தோம் என்றால் அந்த ஐம்பெரும் பூதங்களை நாம் செம்மையான முறையில் நாம் பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக அது நம்மை அழிக்கும். ஒளி காலம் வரும்போது அந்த ஐம்பெரும் பூதங்களால் மட்டுமே நமக்கு அழிவு ஏற்படும் என்பதை பாரதியாரும் தன்னுடைய
வசன கவிதையில் பதிவு செய்துள்ளார். காற்றினால் எப்படி அழிவு வரும், நீரினால் எப்படி அழிவு வரும், நிலத்தினால் எப்படி அழிவு வரும், உலகம் ஓடு நீராகிவிடும் என்று சிறப்பான முறையில் பதிவு செய்திருப்பார். அதையே பொய்யென பொய்யும் மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு, அதுல தங்கமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் சிறப்பான முறையில் பதிவு செய்துள்ளார். குடந்தையில் நெருப்பால் இழந்தோம், சுனாமியில் நீரால் இழந்தோம், போபாலில் வாயுவால் இழந்தோம், ஆந்திராவில் வான்மழையால் இழந்தோம், குஜராத்தில் நிலநடுக்கத்தால் இறந்தோம். ஐந்தையும் பூதங்கள் என்றவன் தீர்க்கதரிசி. நாம் ஐம்பெரும் பூதங்களை கடவுளாக பார்க்கின்றோம். ஆனால் தங்கமூர்த்தியோ அதை பூதங்களாக பாவித்து நாம் அதற்கு இன்னல் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அது நம்மை அழிக்கும். ஏனென்றால் நமது முன்னோர்கள் விட்டு சென்ற இயற்கையை பேணி பாதுகாப்பது நாம் ஒவ்வொருவருடைய கடமை. அந்த கடமையை உணர்ந்து நிச்சயமாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை சிறப்பான முறையில் பதிவு செய்துள்ளார் தங்கமூர்த்தி பொய்யென பொய்யும் மழை என்ற கவிதை தொகுப்பில். அடுத்து பார்த்தோம் என்றால் எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையாம் என்று அகில உலகமெங்கும் பறைசாற்றக்கூடிய ஒரு உலக பொதுமறை நூல்தான் நம்மளுடைய திருக்குறள். திருக்குறளை பற்றி சொல்லும் போது நம்ம நிறைய விஷயங்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரியும். அகரத்தில் ஆரம்பித்து நகரத்தில் முடியக்கூடியது. இந்த உலகத்துல இப்போ ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டாலும் நிச்சயமாக எந்த தலைப்பில் பேச வேண்டும் என்றாலும் அதனுடைய கருத்துக்களுடைய சொற்களஞ்சியமாக இருப்பது திருக்குறள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காதலை கூட அழகாக சொன்னது திருக்குறள். இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களே, மலரினும் வெள்ளிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர் அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு தலைவன் தலைவியினுடைய காதல் வாழ்க்கையை சிறப்பான முறையில் எடுத்துச் சொல்வதாக இருக்கட்டும், சிறப்பான முறையில் பதிவு செய்து வைத்துள்ளார் நம்மளுடைய திருவள்ளுவர் அவர்கள். அதுல பார்த்தோம் அப்படின்னா, காதலை வெளிப்படுத்துவதில் கண் சிறப்புடையது. காதல்னு வச்சுக்காம நம்ம அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கொன்று நோய் மருந்து அப்படின்னு பதிவு செஞ்சிருப்பார். 2 கண்கள் இருக்கின்றது அனைவருக்கும். ஒரு கண்ணால் பார்த்தாலாம் காதல் நோய் வந்து விட்டதாம், மறு கண்ணால் பார்த்தாலாம் காதல் நோய் போய்விட்டதாம். என காதலோடு பார்க்கின்றால் அதனால் காதலின் காரணமாக அவனுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள் போய்விட்டது. நிச்சயமாக இப்போது இருக்கக்கூடிய கவிஞர்களை காட்டிலும் சிறப்பான முறையில் அன்பினை பதிவு செய்துள்ளார் எம் ஐயன் வள்ளுவர் அவர்கள். இதையே நம்மளுடைய கவிஞர் எழுதுகின்றார் தங்கமூர்த்தி அவர்கள். ஒன்று உன் இருவிழி பார்வை ஈர்க்கும் காந்தம், இன்னொன்று ஏகாந்தம். இந்த கருத்தினை அப்படியே பதிவு செய்துள்ளார் தங்கமூர்த்தி அவர்கள். இதுல இன்னும் ஒரு படி மேல போனோம் அப்படின்னா, நம்மளுடைய பழைய பாடல்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். உன்னை நான் பார்க்கும்போது, இது ஒரு சினிமா பாடல், எனக்கு பாட தெரியாது அப்படிங்கிறதுனால நான் உங்களோடு வசனமாக பதிவு செய்து கொள்கின்றேன். உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை செய்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சிருப்பாரு. நம்மளுடைய சிற்பி அவர்களும் இந்த அன்பினை பதிவு செஞ்சிருப்பாரு. அப்படி பதிவு செய்யும் போது அவர் ஒரு அங்கத சுவையோடு சிறப்பான முறையில் பதிவு செஞ்சிருப்பார். அந்த கவிதை என்ன அப்படின்னா, அந்த பெண் பாக்குறாங்க, பார்த்த உடனே உன்னுடைய கண்கள் கொசு வலையா மீன் வலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க கேக்குறாங்க. அப்படி சொல்லும் போது அந்த கொசுவலைக்கும் மீன் வலைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டா, கொசுவலை உள்ளுக்குள்ள என்ன செய்யாது, யாரையும் அனுமதிக்காது, மீன் வலை உள்ளுக்குள்ள அனுமதிக்கும். அப்ப காதலை கூட பர்மிஷன் கேட்டு செய்யக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய நாகரிகம் வளர்ந்துள்ளது என்றால் மிகையாகாது. அடுத்து பார்த்தோம் என்றால் நம்மளுடைய தமிழ் பண்பாடு மிக உயர்ந்த நாகரீகமான பண்பாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு மிகப்பெரிய உன்னத தத்துவத்தை அகில உலகத்திற்கே பறைசாற்றிய அற்புத பண்பாடு, அற்புத இலக்கியங்களுடைய களஞ்சியமாக நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. தொடக்கத்துல நம்மளுடைய சமுதாயம் சாதியின் அடிப்படையில் பிரிவு செய்யப்பட்டிருந்தது. அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர். ஆனாலும் நம்மளுடைய புறநானூற்று இலக்கியங்கள் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருந்தது.
கல்வியின் அடிப்படையில் மட்டுமே ஒருவனுடைய தகுதி நிர்ணயம் செய்யப்படும். அவன் கீழ்குடியை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் கல்வியில் சிறப்பானவனாக இருந்தால் நிச்சயமாக அவனை உயர்வானவனாக வைத்து கருதுவோம் என்பதே அதனுடைய பொருள். அடுத்து வரக்கூடிய ஔவையார் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. ஔவையாருடைய கருத்து பார்த்தோம் அப்படின்னா, யார் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றாரோ அவர் பெரியவர், மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவர்கள் இழிகுலத்தார். இவரும் அதை சொல்லவில்லை. அடுத்து வரக்கூடிய சித்தர் சொல்வது என்னவென்றால், சாதியாவது ஏதடா, சாதி அப்படிங்கிற பிரிவே கிடையாது, அதுல இட்டார் இடாதார் அப்படிங்கிற விஷயங்களே கிடையாது, ஆண் பெண் இரு சாதி மட்டுமே என்று பதிவு செய்கிறார் சிவவாக்கியார் அப்படிங்கிற சித்தர். பாரதியார் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்தமதி கல்வி. அவர் சொல்லக்கூடிய புறநானூற்று கவிஞர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதையே தான் என்னுடைய முண்டாசு கவிஞனான பாரதியும் பதிவு செய்துள்ளார். இந்த விடயத்தையே விரலை கிள்ளும் நகங்கள் என்ற கவிதையில் இறையன்பு அவர்கள் பதிவு செய்துள்ளார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் நாம் அதிலிருந்து மீளவில்லை. நிச்சயமாக 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்ப்புறம் ஒன்றுடையாள் என்று மார்த்தட்டி சொன்ன நம்மளுடைய பாரதியினுடைய வரிகள் உண்மையாக வேண்டும் என்றால் இந்த விஷயங்கள் மக்களுடைய மனதில் ஆழமாக போய் பதிய வேண்டும் என்பதற்காக இறையன்பு அவர்கள் ஒரு அங்கத சுவையோடு ஒரு கவிதையை பதிவு செய்கின்றார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இணைய அன்பர்களே, சுப்பிரமணிய செட்டியார் நகரில் கோவிந்தசாமி முதலியார் தெருவில் ராமசாமி நாயக்கர் சந்தில் குப்புசாமி ஆசாரி மண்டபத்தில் நடக்கும் கவிதை போட்டி. தலைப்பு சாதிகள் இல்லையடி பாப்பா. இப்படியாக நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த நற்பொருளினை நாம் இலக்கியங்களிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வியின் அடிப்படையில் மட்டுமே நாம் மற்றவர்களை எடை போட வேண்டும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனிதநேய பண்புடையவர்களோடு மட்டுமே நாம் அவர்களை எடை போட வேண்டும் என்ற கருத்தினை இந்த பாடல் வரிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அடுத்து பார்த்தோம் என்றால் நம்மளுடைய சிலப்பதிகாரம். ஏன்னா நம்ம இலக்கியம் அப்படின்னாலே கண்டிப்பாக வர்ணனைகள் நமக்கு அவசியம். சிலம்பில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினையை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பதிவு செய்து இருந்தாலும் முதல் பகுதி பார்த்தோம் அப்படின்னா மங்கள வாழ்த்து காதை. அந்த மங்கள வாழ்த்து காதையில கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கும் போதே வாழ்த்து எப்படி சொல்கிறார்கள் என்றால், காதலர் பிரியாமல் கவவுக்கை நிகழாமல் தீது அருக என்று வாழ்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. ஏன்னா இதுவே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நெகட்டிவான வார்த்தைகள். காதலர்களாகிய நீங்கள் பிரியாமல் இருக்க வேண்டும், உங்களுடைய இணைந்த கைகள் உங்கள் கைகளை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை பதிவு செய்வதால் சிக்கலுடைய வித்து முதலிலே இடப்பட்டிருக்கிறது என்பது நாம் அறிந்ததே. அடுத்து பார்த்தோம் என்றால் மனையறம் படுத்த காதையில் கண்ணகியும் கோவலனும் சிறப்பான முறையில் இன்புற்று இருக்கிறார்கள். அப்பொழுது கண்ணகியை பார்த்து கோவலன் வர்ணிக்கின்றான். மாசிறு பொன்னே வளம்புரி முத்தே காசிறு விரையே கரும்பே தேனே அரும்பெறல் பாவாய் என் ஆருயிர் மருந்தே அப்படிங்கிறார். எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய யார் எந்த தொழிலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வர்ணனை வரும்போது அந்த தொழில் சார்ந்த விஷயங்களாக வரும். ஏன்னா இவர் வணிக குலத்தை சார்ந்தவர். இப்ப பாண்டிய மன்னன் கிட்ட போய் கண்ணகி நீதி கேட்கும் போது கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாண்டியனுடைய மனைவியினுடைய சிலம்புல இருந்தது பாத்தீங்கன்னா சாதாரண முத்துப்பறல்கள் தான். அதே கண்ணகியினுடைய சிலம்புல இருந்தது வந்து மாணிக்க பறல்கள். அப்ப அவ்வளவு செல்வ செழிப்புடையவர்களாக இருவரும் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு விடயத்திலும் பதிவு செய்திருப்பார் இளங்கோவடிகள் அவர்கள். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாசரு பொன்னை வளம்புரி முத்தை இதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்களோடு ஒப்பீடு என்ன செஞ்சிருக்காருன்னா செஞ்சுக்கிட்டே இருக்காது. அடுத்து ஒரு அருமையான வார்த்தையை பதிவு செய்திருப்பார் இவர் இளங்கோவடிகள். அரும்பெறல் பாவாய் என் ஆருயிர் மருந்தே, என்னுடைய அருமையான உயிருக்கு மருந்தினை போன்றவளே நீ மட்டும்தான்.
அப்ப ஒரு உண்மையான முறையில் இருக்கக்கூடிய நேசம் இந்த வரியில் பதிவு செய்திருக்கிறார் கோவலனுடைய வாய்வழி இளங்கோவடிகள் அவர்கள். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒரு காதலன் தன்னுடைய காதலியை வர்ணிக்கின்றான் விடுநாள் சந்தேகம் என்ற தலைப்பில். இதுவும் இறையன் அவர்கள் பதிவு செய்த ஒரு கவிதை. கண்ணே, ஏன்னா இவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டா கடற்கரையில ஒரு மீனவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பாடுபொருட்களாக வைத்து தன்னுடைய காதலியை வர்ணிக்கிறார். கண்ணே, உன் விழிகளோ மீன்கள், இதழ்களோ பவளங்கள், பற்களோ முத்துக்கள், கழுத்தோ சங்கு, கூந்தலோ அலைகள். எனக்கு ஒரு சந்தேகம், உன்னை உன் பெற்றோர் கடற்கரையோரம் கண்டெடுத்தார்களா என்ன? இப்படியாக வர்ணனையிலும் நாம் மற்றவர்களை பின்பற்ற, நம்மளுடைய முன்னோர்களை பின்பற்ற நிச்சயமாக தவறவில்லை. அடுத்து பார்த்தோம் என்றால் நம்மளுடைய முத்துலிங்கம் அவர்களுடைய கவிதை தொகுப்பு. அந்த கவிதை தொகுப்புல பாத்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கையினுடைய விதையினை சிறப்பான முறையில் அழகாக பதிவு செய்திருப்பார். அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனனை போல பார்வை உனக்கு இருந்தால் வாழ்வில் அனைத்திலும் வெற்றி உனக்கு வரும். நிச்சயமாக இலக்கின் மட்டுமே நமக்கு தெரிந்தால் அச்சமும் தாமதமும் உன்னை அடைக்கும் இரு அடைப்புக்குறிகள் அடைப்புக்குறிக்குள் அடங்காமல் அக்கினி குஞ்சுகளாக வெளிப்படுங்கள் என்று சொன்னார் பேச்சாளர் சுகிசிவம் அவர்கள். அது போல அர்ஜுனனை போல உன்னுடைய பார்வை, என அர்ஜுன் இதயத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். ஒரு போட்டி வைக்கும் போது, துரோணர் போட்டி வைக்கும் போது ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இந்த மரத்தை பார்க்க சொல்வார். அந்த மரத்துல மரம் தெரிந்தது ஒருவனுக்கு, கிளை தெரிந்தது ஒருவனுக்கு, அர்ஜுனனுக்கு மட்டுமே கிளியினுடைய கண்கள் தெரிந்தது. அப்படி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் இலக்கு மட்டுமே இருந்தால், ஏன்னா ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய விமர்சனங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய முடியாது நண்பர்களே. ஆகவே அர்ஜுனனை போல பார்வை உனக்கு இருந்தால் வாழ்வில் அனைத்திலும் உனக்கு வெற்றி வரும் என்ற முத்துலிங்கம் கவிதைகளை எடுத்துக்கொண்டு அவருடைய பயணம் தொடரட்டும் என்ற கவிதையில் சில வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பாதையில் நடுவே முள்ளிருக்கும், நீ பயணத்தை மட்டும் நிறுத்தாதே. நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அத்துணை விஷயங்களையும் நாம் நினைத்தது அனைத்தும் நடந்து விடுகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக நடக்காது. இறைவன் நிர்ணயம் செய்த விஷயங்கள் மட்டுமே நடக்கும். தாழ்த்தி பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தழல் போல சிந்தனை எழ வேண்டும். எவ்வளவு இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் இறைவனை வழிபாடு செய்வதிலும் நாம் நம் கொண்ட கொள்கையிலிருந்து விடுபடக்கூடாது, மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஆகவே நம்மளுடைய சிந்தனை உயர்வு நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை தளலோடு ஒப்பிட்டு காட்டியுள்ளார். ஒவ்வொரு வார்த்தையும் இதில் அற்புதம். தழல் எப்படி தான் எரிந்து மற்றவர்களுக்கு ஒளிகாட்டுகிறதோ அதை போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடர்பாடுகளை அனுபவித்து இருந்தாலும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை சிறப்பான முறையில் பதிவு செய்திருக்கிறார் முத்துலிங்கம் அவர்கள். தடந்தோல் உயர்த்து பகை ஓடும், நோக்கம் நிறைவேறும் காலம் வரை நீ நொடி பொழுதும் கண் தூங்காதே. அதுக்காக தூங்காம இருக்கணும்னு சொல்ல, சுற்றியில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் உற்று நோக்க வேண்டியது நம் ஒருவருடைய கடமை என்பதை சிறப்பான முறையில் பதிவு செய்திருக்கிறார் முத்துலிங்கம் அவர்கள். அடுத்ததாக முத்துலிங்கம் நடத்திய ஒரு விஷயம்தான், அவர் தமிழ் மொழியின் மீது மாறாத ஒரு காதல் கொண்ட ஒரு கவிஞர். அவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது உவமை கவிஞர் சுரதா அவர்கள் நடத்திய இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ், அந்த இதழ்ல ஒரு கவிதை போட்டி நடத்துறாங்க. அந்த கவிதை போட்டியில அவர் கவிதை எழுதுறாரு. இந்த கவிதை வெளிவந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா 1/8/1958. அந்த நாளன்று வெளிவந்த ஒரு அழகான கவிதை. இதுல பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மொழியை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று கொதித்து எழக்கூடியவர்கள் தமிழர்கள். இதுல பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் மாதிரி தமிழை நேசித்த ஒரு கவிஞர் இன்று வரை இல்லை என்றே சொல்லலாம். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த போது இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய மாறாத காதலை அழகாக இந்த உடல் இருப்பதே தமிழுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் என்பதை அழகான முறையில் பதிவு செய்திருக்கிறார். அன்னாருடைய வழியில் வந்தவரோ என்னவோ இந்த
முத்துலிங்கம் அவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே தன்னுடைய கருத்தினை அழகான முறையில் பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவு இதோ உங்களுக்காக. முகிலே முகிலே கருத்த முகிலே மாமழை பொழியும் மாண்புடை முகிலே பழம்பெரும் நாடாம் பாண்டிய நாட்டில் என்றன் அன்னை உள்ளாள். பழம்பெரும் நாட்டில் பழம்பெரும் நாடாம் பாண்டிய நாட்டில் என்றன் அன்னை உள்ளாள். தமிழன்னை இருக்காங்களாம். ஏன்னா நம்மளுடைய மதுரை தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது. ஆகவே பழம்பெரும் நாடாம் பாண்டிய நாட்டில் என்றன் அன்னை உள்ளாள். அவளிடம் தமிழினை பழித்தோர் தம்மை மாய்த்து போரினில் வென்று வீரமாய் உன் மகன் மடிந்தான் என்று சொன்னால், அவரு தன்னை அழிக்கலான்னு அவர் மற்றவர்களை மடிப்பேன் என்று சொல்கிறார். உன் மகன் மடிந்தான் என்று சொன்னால் அன்னையும் வாழ்த்துவாள், உனக்கும் பெருமையே. ஆகவே தமிழ் மொழியை வளர்ப்பது நாம் ஒவ்வொருவருடைய கடமை. ஏனென்றால் இவர் இலக்கியம் என்ற கவிதை தொகுப்பில் தான் இதை வெளியிட்டிருக்கிறார். இப்போது வரை நம்மளுடைய வாழ்விற்கு வழிகாட்டி ஒளிகாட்டக்கூடிய அத்துணை விஷயங்களும் அடங்கிய ஒரு சிறப்பான ஒரு களம் என்னவென்றால் நம்மளுடைய தமிழ் இலக்கிய களம் மட்டுமே. அடுத்து பார்த்தோம் என்றால், நான் என்ற அகம்பாவம், நான் என்ற ஆணவம் நிச்சயமாக நம்மிடையே இருக்கவே கூடாது. ஏனென்றால் பிரிட்டோ அவர்கள், நம்மளுடைய சகோதரர் பிரிட்டோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்த வறுமை வாழ்க்கை என்பதை அழகான ஒரு கடவுள் வாழ்த்தாக, ஒரு பிரேயராக செய்து விட்டதான் இந்த பதிவினையே நிகழ்த்தி சொன்னார். ஒரு அற்புதமான ஒரு தருணமாக அந்த தருணம் என்னுடைய வாழ்நாளில் பட்டது. அப்படியே இருந்தாலும், நாம் படித்தவர்களாக இருந்தாலும், நமக்கு அத்துணை விஷயங்களும் தெரிந்ததாக இருந்தாலும், நான் என்ற ஆணவம் இருந்தது என்றால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய முடியாது. ஒவ்வொரு நாளும் புதியதாக பிறக்கிறோம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். மற்றவர்களுக்கு நல்ல உதவிகளை செய்து வாழ வேண்டும். அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் என்ற ஆணவம் நம்மை விட்டு போக வேண்டும். இதுதான் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் தன்னுடைய கவிதையில் பதிவு செய்திருப்பார் சித்தர். வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யரோடு பொய்யராய் நாடு மக்கள் பெண்டிர் சுற்றம் வென்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவன் வந்து அழைத்திடில் இந்த உயிரானது நிச்சயமாக போகும். இந்த தருணத்தில் நம்மளுடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்று இறை நியதி செய்திருக்கிறதோ அந்த முறைப்படி நிச்சயமாக நம்மளுடைய உயிர் நம்மை விட்டு பிரியும். அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் இதையும் இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது. ஊரெல்லாம் கூடி ஒளிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென பெயரிட்டு சூறையின் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நம்மளுடைய நினைப்பு இழப்பார்கள் நிச்சயமாக. ஆகவே நாம் வாழக்கூடிய வரைக்கும் மற்றவர்களுக்கு தொண்டு செய்து வாழ வேண்டும். இதை இத்தோடு நிறுத்தவில்லை. நம்மளுடைய மனநூல் என்று மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய சீவக சிந்தாமணி நிச்சயமாக மனநூல் கிடையாது. அது முக்தியை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான காப்பியம். 8 பெண்களை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய தந்தை இழந்த நாட்டினையும் பெற்ற நம்மளுடைய சீவகன் அவர்கள் ஒரு அந்தப்புறத்துக்கு போறாங்க. அப்படி அந்தப்புறத்துக்கு போகும்போது ஒரு குரங்கு என்ன செய்கின்றது என்றால், பலாப்பழத்தை பிரிச்சு சாப்பிடுறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி பலாப்பழத்தை பிரிச்சு சாப்பிடுறதுக்கு தயாரான ஒரு தருணத்தில் ஒரு பெரிய குரங்கு அந்த இடத்துக்கு வருது. அந்த வந்த குரங்கு இந்த சின்ன குரங்கு கிட்ட இருந்து அந்த பலாப்பழத்தை வாங்கி, நம்மளாக இருந்தோம் என்றால் அந்த தருணத்தில் பலாப்பழம் நமக்கு கிடைக்கவில்லையே என்றுதான் நினைப்போம். சீவகன் அறிவாளி. ஒவ்வொரு விஷயங்களிலிருந்து ஒரு கருத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மதிநுட்பம் வாய்ந்தவன். ஆயக்கலைகள் 64ஐயும் கற்றுத் தேர்ந்தவன். அவனும் கற்றுத் தேர்கின்றான். உடனடியாக துறவையிடம் செல்கின்றான். துறவையிடம் செய்து வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முக்தி இலம்பகம் படிக்கும் போது சிறப்பான விஷயங்களை பதிவு செய்திருப்பார் நம்மளுடைய திருத்தக்க தேவர் அவர்கள். மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்பதை அவரு கேட்பார். அந்த சமண சமய துறவி கேட்பார், தேங்கள் பூங்கண்ணி திருமுடி திலக வெண்குடையோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாழ்த்தி விட்டு, உன்னுடைய சந்ததியை சார்ந்தவர்கள் எத்துணை பேர் எத்துணையோ சாம்ராஜ்யங்களை வென்றிருக்கலாம், எத்துணையோ நபர்களுக்கு தம்முடைய சாம்ராஜ்யத்தையே பரிசளித்திருக்கலாம். இருப்பினும்
யாங்கானவர் ஊரோடு பேரமக்கு உரைப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். இவனுக்கு என்ன அதுல இருந்து கற்றுக்கொண்டான் என்றால் சீவகன் அதை சொல்லிவிடுகிறேன் நண்பர்களை. ஒரு விஷயம் நம்ம கைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொருள் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அதை காட்டிலும் வேறொருவன் வரும்போது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. இப்பொழுது என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏமாங்காத நாடு நாளை மற்றவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். இது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. நிரந்தரம் என்பது மற்றவர்களுக்கு தொண்டு செய்து வாழ்வதே என்பதை அந்த குரங்கினுடைய செயல்பாடு வழி கற்றுக்கொண்டுதான் சீவகன் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா அங்க போயிருப்பார். அதனால நாம படிக்கிறதுனால நம்ம அறிவாளி கிடையாது. நம்ம படிக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு இறை அனுபவம், இறை பாதங்கள் கிடைக்காது என்பதை கவி ஞாயிறு தாராபாரதி அவர்கள் நான் மறையை கற்றவனா ஞானி, நான் மறையை கற்றவன் ஞானி கிடையாது, தன்னுள் நான் என்னும் எண்ணம் மறையை கற்றவனே ஞானியாவான் என்று சொல்லியிருப்பார். நான் என்ற எண்ணம் நம்மை விட்டு மறையும் போது மட்டும்தான் நண்பர்களை நம்மால் மற்றவர்களை உற்று நோக்கி நல்ல விஷயங்களை நமக்குள் பதிவு செய்ய முடியும். ஆகவே நாம் என்ற எண்ணத்தை ஒழித்து நாம் என்ன செய்வோம் என்றால் நம்மளுடைய ஆணவம் அடக்கி நல்ல விஷயங்களை பதிவு செய்வோம் மற்றவர்களுக்காக. அடுத்து பார்த்தோம் என்றால் திருக்குறள் பற்றி சொல்லும் போது நான் சொன்னேன் அனைத்து விஷயங்களுடைய சாராம்சமாக இருப்பது திருக்குறள் என்று. தோன்றின் புகழோடு தோன்றுக அதில தோன்றலின் தோன்றாமை நன்று. நம்ம தோன்றிட்டோம். நாம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தாயாக மாறிவிட்டோம். அந்த குழந்தைக்கு நிச்சயமாக தாலாட்டு பாடி தூங்க வைக்காதீர்கள். எம் முண்டாசு கவிஞன் பாரதி தாலாட்டு பாடவில்லை. ஆனால் தமிழை நேசித்த என் பாரதிதாசனோ ஆண் குழந்தை தாலாட்டு, பெண் குழந்தை தாலாட்டு என்று தனித்தனியே பாடியிருக்கின்றார். பாரதிதாசனுடைய அந்த கருத்துக்களை அடியொற்றியும் இறையன்பு அவர்களும் விழிக்க ஒரு தாலாட்டு என்று தலைப்பிலேயே விழிப்புணர்வு கொண்டு ஒரு தாலாட்டினை பாடியுள்ளார். நம்மளுடைய குழந்தை தோன்றி சில குழந்தைகள்லாம் கருவிலே திருவுடையவர்களாக தோன்றுவார்கள். ஆனால் நாம் பெற்றெடுத்த குழந்தை நிச்சயமாக மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என ஒரு குழந்தை நல்ல குழந்தைகள் எல்லாம் மண்ணில் பிறப்பதெல்லாம் பிறந்துட்டாங்க அன்னையினுடைய வளர்ப்பில் தான் அப்படிங்கிறதை நம்மளுடைய திரையிசை பாடல்கள்ல நம்மளுடைய கவிஞர்கள் பதிவு செய்திருந்தாலும் நம்மளுடைய தாய்மார்கள் அனைவரும் விழிக்க ஒரு தாலாட்டு பாட வேண்டும். இது தாய்மார்களுக்கு இறையன்பு அவர்கள் விடுக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது. நம்மளுடைய இலக்கியங்களை பதிவு செய்தலாம். நம்மளுடைய இலக்கியங்களை பத்தி சொல்லும் போது ஒரு கவிஞர் ஈரோடு தமிழன் புலவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தமிழகத்து கடிகாரங்கள் சாவி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஓடிக்கொண்டே இருப்போம் சங்க காலத்தை நோக்கி. நம்ம எப்பயுமே பழம்பெருமை மட்டும்தான் பேசிட்டே இருப்போம். அதனாலதான் இந்த தலைப்பையே நான் எடுத்தேன். பழம்பெருமை மட்டும் பேசவில்லை. இன்றைய கவிஞர்களும் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் பழைய கவிஞர்கள் சொன்ன அத்துணை விஷயங்களும் யதார்த்தமாக பாமர மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று புது கவிதையாக பதிவு செய்துள்ளார்கள். ஆகவே நாம் வாசித்தால் நிச்சயமாக வாழ்க்கையை நேசித்து வாழ முடியும் என்பதற்காகவே இந்த தலைப்பினை நான் தேர்வு செய்தேன் என்பதையும் இத்தருணத்தில் பதிவு செய்கின்றேன். இப்போது நம்ம விழிக்க ஒரு தாலாட்டு அப்படிங்கிற பகுதியில சில பகுதிகளை நம்ம பார்ப்போம், சில வரிகளை நாம் பார்ப்போம். தாய்மார்களே, உங்கள் குழந்தைக்கு அயோத்தி ராமனை பற்றி கூறுவதோடு நிறுத்தி கொள்ளாதீர்கள். சர்சீவி ராமனை பற்றியும் ஆழமாய் விதையூற்றுங்கள். ஐயப்பனின் கதையை மட்டுமல்ல, ஐன்ஸ்டீனின் ஆய்வையும் பற்றியும் அறிவை புகட்டுங்கள். லட்சியத்தி இதயம் முழுவதும் வியாபித்து ஏதாவது சாதித்தே தீர வேண்டும் என அவர்களை தீர்மானிக்க செய்யுங்கள். என்னுடைய தாய்மார்களே, இது என்னுடைய வேண்டுகோளாக நீங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நடந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தாய்மார்களின் வழி அந்த குழந்தை உயரும். அந்த குழந்தையின் வழி நிச்சயமாக நாடு உயரும் என்பதற்காக இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் பதிவு செய்த ஒரு சிறப்பான ஒரு கவிதையாக இந்த கவிதை அமைந்துள்ளது. அடுத்து பார்த்தோம் என்றால் திருப்பியும் ஒரு திருக்குறளை தான் எடுத்திருக்கின்றேன். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா மனமுது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலக்கியம் பதிவு செய்துள்ளது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை பதிவு செய்துள்ளது. ஏன்னா நம்மளுடைய அகத்துல கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா
நாம எந்த தவறையும் செய்ய மாட்டோம். நம்ம மனசுக்குள்ள எந்த விதமான கெட்ட எண்ணங்களையும் நினைக்க கூட மாட்டோம். அதனாலதான் நம்மளுடைய இலக்கியங்கள் அதையும் பதிவு செய்துள்ளது. அதனால மனத்துக்கள் நாம மாசிரன் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய மனசுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அந்த முரண்பாடுகளை நாம் களைய வேண்டும். எப்படி முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பதற்கு ஒரு ரொம்ப மிகப்பெரிய அந்தத சுவையோடு வைரமுத்து அவர்கள் தலைப்பே முரண்பாடுகள் தான். இந்த கவிதையினுடைய தலைப்பே பாத்தீங்க அப்படின்னா முரண்பாடுகள் தான். அந்த முரண்பாடுகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முற்றிலுமாக வேறறுக்க வேண்டும். அந்த கவிதை வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். போதி மரம் போதும் புத்தனை புதைத்து விடும். இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக் கொள்கின்றோம். யார் நமக்கு கொடுத்தார்களோ அவர்களை மறந்து விடுகின்றோம். நிச்சயமாக சுயநலம் மிக்க பூமியில் இந்த வரிகள் நம்மை ஒவ்வொருவரையும் யோசிக்க வைக்கும். ஆகவே யோசித்து நம்மளுடைய முன்னோர்களை யார் எடுத்துச் சொன்னார்களோ அவர்களை நாம் உயர்த்துவோம், அவர்கள் நம்மளுடைய மனதில் நிறுத்துவோம் என்பதற்காகவே இந்த கவிதை வரிகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. போதி மரம் போதும் புத்தனை புதைத்து விடு, கொடிகள் காப்பாற்று தேசத்திற்கு தீயிடு, சின்னங்கள் முக்கியம் சித்தாந்தம் எரித்து விடு, கவிஞனுக்கு சிலை கவிதைக்கு கல்லறை, உரை போதும் பிழைப்புக்கு மூலம் குளித்து விடு, மன்னனுக்கு மகிழமிடு மக்களுக்கு ஆடமிடு, நீதிமன்றம் சுத்தம் செய் நீதிக்கு குப்பை கூடை, கற்றது மர பட்டத்துக்கு சட்டமிடு, பெட்டி துளைத்து விடு சாவி பவித்திரம், தலைவனை பலியிடு பாதுகை வழிவிடு, அகிம்சை காக்க ஆயுதம் தீட்டு, பத்தினிக்கு உதை படத்துக்கு பூ, காதல் கவி எழுத காமம் நாம் எழுத, கற்பு முக்கியம் கற்பு கலை, பசியை விடு கடிகாரம் பார்த்தும், ஜனநாயகம் காப்பாற்று ஜனங்களை கொன்றுவிடு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டரா தான் போட்டிருப்பார். ஆர்டர்னா ஏவல் வினைமுற்றுக்களாக ஒவ்வொரு கவிதை வரிகளையும் பதிவு செய்கின்றார். ஏன்னா ஏவும் போதுதான் அந்த விஷயம் மனசுக்குள்ள போய் பதியும். நம்மளுடைய பாரதியும் அச்சம் தவிர ஆண்மை தவறை அதுவுமே ஒரு ஏவல் வாக்கியங்களாகத்தான் சொல்லியிருப்பார். எதுக்காக ஏவலாக சொல்கின்றார் என்றால் இந்த முரண்பாடுகள் முற்றிலுமாக நம்மளுடைய மனதை விட்டு களைந்து மனத்துக்கண் மாசிலன் இல்லாதவனாக ஒவ்வொரு மனிதனும் பரிணமிக்க வேண்டும் என்பதை நமது கவிஞர்களுடைய எண்ணம். சொல்றார், முரண்பாடே நடைமுறையாய் நடைமுறையே முரண்பாடாய் சென்று தோய்ந்திருந்த சிறு வாழ்வில் முரண்பாடு எனக்குள் யாதொன்று மூளை புரட்டி யோசித்தேன். இப்பதான் யோசிக்கிறார். நாமளும் யோசிப்போம். மிருகத்தை கொல்லாமல் தேவநிலை தேடுகின்றேன். நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகத்தை கொன்றால் மட்டுமே நம்மளால நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நல்ல ஒரு மனிதனாக வாழ முடியும் என்பதை சிறப்பான முறையில் முரண்பாடுகள் என்பதில் பதிவு செய்திருக்கிறார். அடுத்து பார்த்தோம் என்றால் என்னை ரொம்ப மிகவும் பாதித்த ஒரு கவிதை என்று சொல்லலாம். இப்ப நம்ம இருக்கக்கூடிய சமுதாயம் ஒரு சிறப்பான சமுதாயமாக இருந்தாலும் இங்கேயும் பால் வினையாளிகள் நிச்சயமாக இருக்கிறார்கள். வைரமுத்து அவர்கள் பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிறதுல ஒரு பால் வினையாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருப்பார். இந்த கவிதை பாத்தீங்க அப்படின்னா கவிதை நடையில இருக்காது, ஒரு பேட்டி நடையில இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு முறை, கவிதை எழுதுவதில் ஒரு வித்தியாசமான முறை அதுல எழுதியிருக்காரு. பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க. அந்த கவிதையை வாசித்து விட்டு அதுக்கப்புறமா அது இலக்கியங்களோடு எப்படி பொருந்தி வருகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் அது ஒவ்வொருவருடைய மனதையும் நிச்சயமாக உருக்கும். அப்படிப்பட்ட வரிகள். உட்கார், கவிதை வாசிக்கின்றேன் நண்பர்களை. உட்கார், பெயர் சொல் பெண்ணே, அம்மா இட்டது மகாலட்சுமி, மாமா இட்டது சுகப்பிரியா, பெயரை கூட மாற்றிவிட்டார்கள். தொழில் உலகின் மிக பழைய தொழில். இந்த வரி படிக்கும் போது நிச்சயமாக மனம் வலித்தது நண்பர்களே. வயது 6 வருடமாய் 16. எடை பார்க்கும் இயந்திரம் எடை பார்ப்பதில்லை. உயரம் வறுமை கோட்டில் தலை தட்டும் உயரம். நிறம் மாறிக்கொண்டே இருக்கும். முன் போன்றோர் தோன்ற ஏது காரணம்? செல்வத்தின் எச்சமும் வறுமையின் உச்சமும். இதில் சகிக்க முடியாதது இங்கே வந்து சிலர் வீடு நினைத்து அழுவது. அதிகம் கேட்ட பொய்கள். மீண்டும் சந்திப்போம். இலக்கிய பரிச்சயம் குரல் கூட ஒன்று தெரியும் சொல்வேன். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் உச்சத்தார் காணப்படும்.
ரொம்ப ஒரு கடினமான வரி. இந்த வரிக்கான பொருள் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கின்றேன். எதுவரைக்கும் இத்தொழில்? திருமணம், எய்ட்ஸ் இரண்டில் ஒன்று முந்தும் வரை. ரொம்ப வழிகளான ஒரு வார்த்தை. திருமணம், எய்ட்ஸ் இரண்டில் ஒன்று முந்தும் வரை. இதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் அன்றே சொல்லி சென்றார். ஒரு விளைமகளை தழுவுவது எப்படி என்றால், பொருட்பெண்டீர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்று அப்படிங்கிறார். ஒரு பிணத்தை தழுவுவதற்கு சமானமாகும். ஆகவே இவர்களுக்கான வாழ்வியலை ஏற்படுத்தி கொடுப்பது நம்மால் இயன்ற கடமை என்பதையும் அழகாக பதிவு செய்து அந்த கடைசி முடிக்கின்றார். பாத்தீங்களா, திருமணம் எய்ட்ஸ் இரண்டில் ஒன்று முடிக்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நண்பா உனக்கு ஒரு வெண்பா அப்படிங்கறதுலயும் சொல்லியிருக்காரு. எப்படி வெண்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு இலக்கியம் பேசுறோம் பாத்தீங்களா, அதை எப்படி ஏவல் வினைமுற்று நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறதோ, வெண்பா பாடல்கள் அனைத்தும் அறக்கருத்துக்களை மட்டுமே பதிவு செய்யும். ஆகவே கவிஞரும் வெண்பா பாடலை எடுத்துக்கொண்டு அதில் அறக்கருத்துக்களை பதிவு செய்கிறார். எப்படி எய்ட்ஸ் நோய் வரும் அப்படிங்கிறதையும் ஒரு பாடல் பதிவு செய்கிறது. அதுவும் இலக்கியமாக வெண்பா பாடலில் போதை மருந்தில் பொருந்தாத இன்பத்தில் பாதை வழுவிய பாலுறவில் காதை கழுவாத ஊசி கழிவு ரத்தத்தில் நுழையும் உயிர்கொல்லி நோய். வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும். போதை மருந்துல போகும், பொருந்தாத இன்பத்துல போகும், பாதை வழுவிய பாலுறவில் போகும், காதை கழுவாத ஊசியில போகும், கழிவு ரத்தத்தை போகும், இதுல எல்லாம் உயிர்கொல்லி நோய் போகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற உயரிய பண்பாடு தமிழ் பண்பாடு, அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு நோயும் நம்மை அண்டாது. ஏன்னா நம்மளுடைய கம்பராமாயணம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே பிறன்மனை நோக்கா. பேராண்மையாளனாகிய ராமனுடைய பெருமையை சொல்ல வேண்டும். அரக்கனாக இருந்தாலும் ராவணன் சீதையை மனதால் மட்டுமே நினைத்தான். ஆகவே அவனுடைய சாம்ராஜ்யம் அடைந்தது. சுக்ரீவனுடைய மனைவியை வாளி தன்மையப்படுத்த முயன்றான். ஆகவே அவனுடைய சாம்ராஜ்யம் அடைந்தது. ஆகவே பெண்ணை போற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நற்பொருளாக நம்மளுடைய இலக்கியங்கள் பதிவு செய்ய தவறவில்லை. அதையும் நம்மளுடைய புதுக்கவிஞர் சொல்கின்றார். துணையோடு மட்டும் தொடர்கின்ற வாழ்வுக்கு இணையாக வேறு மருந்தில்லை, மனைவியனும் மானுடத்து மட்டும் மையல் வளர்த்திருந்த மானுடத்தை வாழ்விப்போம் வா என்று நம்மை நோக்கி அழைக்கின்றார். ஆகவே பெண்ணை மதிப்பது மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அவர்களை போல நாமும் எப்படி வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையை ஒரு நியதியோடு கட்டுக்கோப்போடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் ரசித்து வாழ வேண்டும். நம் நண்பர்களை ஒவ்வொரு விஷயத்தையும் இயற்கையை ரசிக்காத மானுடர்களை கிடையாது. ஒரு நிலவை பார்க்கிறோம், நிலவை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் வரும். இப்படி நம்ம என்ன சொல்றது, அறக்கருத்துக்களை மட்டும்தான் போதிப்பது இலக்கியங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. வாழ்க்கையை ரசிக்க சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை வாழ சொல்வதுதான் இலக்கியங்கள். எப்படி அதை ரசிப்பது என்று சொன்னால், நமக்கு நிலாவை பார்க்கும் போது என்ன தோணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி தோணும். அதை ஒவ்வொரு கவிஞனுக்கும் வித்தியாசமாக தோன்றுகிறது. ஒரு வறுமை நிலையில இருக்கக்கூடிய கவிஞனை பார்க்கும் போது அவனுக்கு தோன்றுகிறது, இரவு பிச்சைக்காரி ஆகாய துணியை விரித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்க அதில் நட்சத்திர நயா பைசாக்கள் நிறைய விழுந்து கிடக்கின்றன. யாரோ ஒரு தர்மவான் ஒரே ஒரு முழு ரூபாயை தூக்கி போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு தோணும். இன்னொரு கவிஞனுக்கு தோன்றுகிறது, நல்ல பெண்ணடி நீ முகத்திரை இழுத்து விட 2 வாரம், முகத்திரை மூடிக்கொள்ள 2 வாரம். அமாவாசை பௌர்ணமி வருது பாத்தீங்களா, அதனால ஒரு பெண் எப்பயுமே மேக்கப் போடுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. அதனால முகத்திரை இழுத்து விட 2 வாரம், முகத்திரை மூடிக்கொள்ள 2 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிந்தனையின் அடிப்படையில பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு கவிஞர் பதிவு செய்கிறார், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கவிஞர் பாரதிதாசன். நீளமான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாகும். ஒரு பெண்ணாக உருவப்படுத்துகிறார். உடலை முழுசும் மறைச்சுக்கிட்ட நீ முகத்தை மட்டும் காட்டுற, உன்னுடைய உடல் முழுவதையும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையில் இவ்வுலகம் செத்து போயிடுமோ அப்படிங்கிற. வான சோலையில் பூத்த தனிப்பூவோ நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை எழுந்த செலும்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்போ நிலவே நீதான் அப்படின்னு வர்ணிக்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை வசந்தம் தான். எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு கவிஞர் எப்படி எல்லாம் ரசிச்சு வாழலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு.
வாழை இலை விரித்து நட்சத்திரம் தெளித்து நிலாச்சோறும் பரிமாறும் இயற்கை. திருப்பி வாசிக்கிறேன். வானம் இலை விரிச்சிருக்காங்களாம், அதில் நட்சத்திரம் தெளிக்கப்பட்டிருக்கிறாராம், நிலா சோறுதான், நிலாதான் சோறு, அந்த பரிமாறி கொண்டிருக்கிறது இயற்கை. அதை ரசிப்பதற்கு தான் நாம இல்ல அப்படின்னு சொல்றார். அருந்தாமல் தூங்கும் பசியோடு மனித குலம். என்ன வாழ்றோம் தெரியாமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இரவெல்லாம் விழிமின் ஒரு கண்ணாடி துண்டு கொண்டு நிலவினை சிறையிடுமின். நம்ம நிலவு சிறையெடுக்க முடியாது, ஆனா சிறையெடுக்கணும்னு ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசை இருக்கும் பாத்தீங்களா? குழந்தையாக மாறி ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கும் போது மட்டும்தான் நண்பர்களே நம்மளுடைய வாழ்க்கை வசந்தமாகும். வானத்தினுடைய நீல அகலம் தெரியுமா? அதை அளக்கிறதுக்கு எதுவுமே நடக்காதுன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம சிறு குழந்தையாக மாறி இதெல்லாம் செய்யலாம். ஒரு பட்டாம்பூச்சியினுடைய சிறகை பேட்டி காண்பீர். சிறகை பேட்டி காண முடியாது. அதுல எப்படி ஒரு ஆர்ட் அது வரையப்பட்டிருக்கு, என்னென்ன கலர்லாம் அதுல பயன்படுத்தியிருக்காங்க, இப்படி நம்ம ரசிக்கணும். வயதாக ஆக வாழ்வோடு ஏன் விவாகரத்து? எனக்கு வயசாகி போயிருச்சு, நான் என்னத்தை இனிமேல் அனுபவிக்க போறேன்னு வேண்டாம். அந்த வாழ்வோடு விவாகரத்து செய்யாதீர்கள், நெருங்கி வாழுங்கள். குழந்தையோடு கூடி விளையாடி திட்டமிட்டு தோற்று போருங்கள். ஏன்னா யாருக்கிட்ட நம்ம தோற்று போறோம் அப்படிங்கிறது முக்கியம். குழந்தையோடு கூடி விளையாடி திட்டமிட்டு தோற்று போங்கள். கண்ணிரண்டு மூடி தொலைபேசி சுழற்றுங்கள். எதிர்முனையில் எவர் வருடம் அன்றே விருந்துக்கு அழையுங்கள். யாருனே தெரியாதவர்களுக்கு விருந்து உபசாரம் செய்வதே தமிழருடைய பண்பாடு. ஆகவே அதில் விருந்து உபசாரம் செய்யுங்கள். அப்படி இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக மனிதநேயம் வளரும் நம்மிடையே. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு கவிதையை எழுதியிருக்காரு நேயர் விருப்பத்துல. சிலப்பதிகாரத்தை முழுவதும் 4 வரியில எழுதி முடிச்சிட்டார். ஏன்னா அதுதான் புதுக்கவிதையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னே நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். பால் நகையால் வெண்முத்து, பல் நகையால் கண்ணகித்தன், கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. இந்த 4 வரி போதும் யாருடைய வரலாற்றை சொல்வதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்ணகியினுடைய வரலாற்றை சொல்வதற்கு. கால் நகையால் சிலம்பினுடைய காரணமாக வாய் நகை போய், அவருடைய சிரிப்பு போய் கழுத்து நகை, தன்னுடைய கணவனை இழந்த காரணத்தினால தன்னுடைய மன வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை இழந்த கதைதான் இந்த கண்ணகியினுடைய கதை அப்படின்னு சொல்லி போட்டார். இதுவுமே நம்மளுடைய இலக்கியங்கள்ல அழகாக அந்த வெண்பாவில அவர் பதிவு செஞ்சிருப்பார். காவி உகுநீரும் கையில் தனிச்சிலம்பும் ஆவி குடிபோன அவ்வடிவம் கண்டு அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் அந்த பாண்டிய மன்னன் என்பதை சிறப்பான முறையில் பதிவு செய்திருப்பார் நம்மளுடைய இலக்கியவாதிகள், இளங்கோவடிகள். ஏன் இலக்கியவாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்னா, அந்த வெண்பா பாடல்கள் அனைத்துமே பின்னால் சேர்க்கப்பட்டது என்ற ஒரு விஷயமும் உண்டு. இப்படி இலக்கியங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கு, அதுக்கப்புறமா நல்ல வர்ணனைகள் மட்டுமே சொல்லியிருக்கு அப்படிங்கிறதோட சேர்த்து இலக்கியங்கள், இந்த இலக்கியங்கள் வளர்த்த மதுரை மாநகரினுடைய பெருமையை எப்படி அழகான முறையில் பரிமாணலே மதுரை வையை ஆற்றினுடைய சிறப்பு, அதுக்கப்புறம் முருகனுடைய சிறப்பு, திருமாலுடைய சிறப்பு, இதையெல்லாம் பதிவு செய்த ஒரு சிறப்பான ஒரு இலக்கியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மதுரை அப்படிங்கிற பேர்லயே அழகா ஒரு விடுகதையும் ஒருத்தர் பதிவு செஞ்சிருக்கார். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலெழுத்தை நீக்கிவிட்டால் மன்னர் பெயரா, நடுவெழுத்தை நீக்கிவிட்டால் தாவுகின்ற மானா, கடையெழுத்தை நீக்கிவிட்டால் உள்ளூர மயக்கம் தருமா. இது ஒரு இலக்கிய விடுகதையாக அவருடைய நாட்டுப்புற இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கு. ஏன் மதுரை மாநகருக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதுவும் தமிழ் படித்த காரணத்தால் பெருமிதமாக சொல்கின்றேன் என் நண்பர்களே. என்னுடைய தமிழ் மொழியை வளர்த்தது இந்த மதுரை மண்தான். ஆகவே தமிழ் மொழி எந்தெந்த இடங்களில் எல்லாம் பேசப்படுகிறதோ அந்தந்த இடங்களில் எல்லாம் மதுரை மாநகருடைய பெருமையும் பேசப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆகவே இந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மார்தம் மெல்லடியும் மயங்கி ஒழித்த மாமதுரை இது மாலையில் மல்லிகை பூமதுரை நீண்டு கிடக்கும் வீதிகளும் நிமிர்ந்து முட்டும் கோபுரமும் ஆண்ட பரம்பரை சின்னங்களும் தமிழ் ஆழ்ந்த பதிந்த சுவடுகளும் காண கிடைக்கும் பழமதுரை தன் கட்டுக்கோப்பால் இளமதுரை மல்லிகை மொவ்வல் அரவிந்தம் வாய் மலரும் கழுநீர் சுரவெண்ணை குல்லை வகுளம் குறுக்கத்தி இவை கொள்ளை எடுத்த வையை நதி
நாளும் ஓடிய நதிமதுரை நீர் நாட்டியம் ஆடிய பதிமதுரை. நிச்சயமாக இப்படியாக வையையினுடைய பெருமையை, மதுரை மாநகருடைய பெருமையை பரிபாடல் சொன்ன அளவுக்கு நம்மளுடைய கவிஞர்கள் பதிவு செய்துள்ளார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இறுதியாக நம்மளுடைய இலக்கியங்கள் இத்துணை விஷயங்களை எடுத்து சொன்னாலும் அத்துணை விஷயங்களுக்கும் அடிநாதம் என்னவென்றால், நாம் இன்பமாக வாழ வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்பது மட்டுமே. அதற்கு நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், வாழ்க்கையில் வரக்கூடிய, முதலில் தொடங்கிய போது நான் சொன்னதுதான், வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். ஏற்புடைமை இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு என்னைக்குமே வாழ்க்கையில கஷ்டம் கிடையாது. ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈந்தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூபணி அணிய பிரிந்து ஒரு பைதல் உண்கண் பணிவார்ப்பு உரைய. ஒரு வீட்டுல மணவிழா சத்தம் நடந்துச்சுன்னா ஒரு வீட்டுல இலவ விழா சத்தம் நடக்கும். ஒரு பெண்ணினுடைய கழுத்துல மாலை சூட்டப்படுகிறது என்றால் மற்றொரு பெண்ணினுடைய கழுத்துல இருந்து மாலை இறக்கப்படும். இது இயற்கை நியதி. இந்த உலகம் இன்னாததுதான், இன்னாது அம்மை உலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்து உரை. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்யவே கூடாது. அப்படி நல்லது செய்யாமல் இருக்க நாம் சிரிப்பினை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிரிப்பு அப்படிங்கிறத பத்தி கூட ஒரு கவிதை அழகான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை பூட்டியே கிடக்கிறது, சிரிப்பு சத்தம் கேட்கும் போதெல்லாம் அது திறந்து கொள்கிறது. வாழ்வின் மீது இயற்கை தெளித்த வாசனை தைலம் சிரிப்பு. எந்த உதடும் பேச தெரிந்த சர்வதேச மொழி சிரிப்பு. உதடுகளுடைய தொழில்கள் 6: சிரித்தல், முத்தமிடல், உண்ணல், உறிஞ்சல், உச்சரித்தல், இசைத்தல். சிரிக்காத உதட்டுக்கு பிற்சொன்ன 5ம் இருந்தென்ன தொலைந்தென்ன. பெறுவோர் தருவோர் இருவருக்கும் இழப்பில்லாத அதிசய தானம் தானே சிரிப்பு. சிரிக்க திறக்கும் உதடுகள் வழியே துன்பம் வெளியேறி விடுகிறது நண்பர்களே. ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் இதயம் ஒட்டடை அடிக்கப்படுகிறது. சிரித்து சிந்தும் கண்ணீரில் உப்புச்சுவை தெரிவதில்லை. ஆகவே சிரிப்போம். முள்ளும் இதுவே, ரோஜாவும் இதுவே. ஆகவே சிரிப்பு இடமாறிய முரண்பாடுகளை இதிகாசங்கள். எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல சிரிக்கணும். அந்த சிரிப்பு முரண்பாடுகளாக இருக்கக்கூடாது. ஒருத்தி சிரிக்கக்கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தால் அதுதான் பாரதம். சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தால் இதுதான் ராமாயணம். எந்த சிரிப்பும் மோசமானது கிடையாது. சிரிப்பொழிக்கும் வீட்டு திண்ணையில் மரணம் உட்காருவதே கிடையாது. ஆகவே காதலின் முன்னுரை, கடனுக்கு மூலதனம், உதடுகளின் சந்திரோதயம், விலங்கை கழித்த மனித மிச்சம். சிரிப்பை இவ்வாறெல்லாம் சிலாகித்தாலும் மரணிக்கும் வயதில் சிரிக்கான மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆகவே நாம் இன்பமாக சிரிப்போம், வாழ்க்கையில் உயர்வோம், சரித்திரம் படைப்போம் என்ற கடத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வாழ்வதற்கான அத்துணை விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய என் இணைய அன்பர்கள் அனைவருக்கும் என்னால் இயன்ற அளவிற்கு என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய எனக்கு வாய்ப்பளித்த சகோதரர் பிரிட்டோ அவர்களுக்கும், என்னுடைய தோழியாக வழிகாட்டியாக எந்த தருணத்திலும் வழிநடத்தி கொண்டிருக்கும் வித்யை கௌரி அம்மா அவர்களுக்கும் இத்தருணத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என்று எம் மொழியை வாழ்த்தி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது எம் மொழி தமிழாகவே இருக்கட்டும். அந்த தமிழ் மொழி எடுத்து சொன்ன அத்துணை கருத்துக்களும் அனைவருடைய வாழ்க்கையிலும் வழிகாட்டி ஒளிகாட்டி அனைவருடைய வாழ்க்கையை உயர்த்தட்டும். இந்த உலகம் ஒரு சகோதரத்துவம் வாய்ந்த மனிதநேய உலகமாக மலரட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு.
வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு. ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது சரித்திரம் படைப்போம் தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்பொருள் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நற்பொருள் தொகுப்பில் இன்றைய தலைப்பாக இலக்கியங்களில் நற்பொருள் என்ற அற்புதமான ஒரு தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி தமிழ் முனைவர் மா தேவகி அவர்கள் இலக்கிய கடலுக்குள் நம்மை ஆழ்த்தினார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். நிறைய கருத்து வளங்களை, அருமையான அற்புதமான சிறப்புரையை வெகு நேர்த்தியாக இன்றைய அவையில் நமக்காக பரிசளித்தார். அன்பு சகோதரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகின்றோம். நாளை நமது அவையில் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே நற்பொருள் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் திண்டுக்கல்லை சார்ந்த திண்டுக்கல் கலைவாணர் என்று பெயர் பெற்ற பட்டிமன்ற நடுவர் கலையரசு எஸ் பாஸ்டின் அவர்கள் நாளை தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நம்மோடு இணைய இருக்கின்றார். இன்று அன்பு சகோதரி அவர்களை நமது தளத்திற்கு அறிமுகப்படுத்திய தமிழம்மா விந்திய கௌரி அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை சரித்திரம் படைப்போம் தளம் இந்நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. ஒவ்வொரு நாளும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முனைவர் தேவகி அம்மாவுக்கு மிக்க நன்றி. ரொம்ப அழகா இன்றைக்கு தமிழ் அமுதத்தை அனைவரும் பருகக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகா எடுத்துரைச்சாங்க. அன்றைய இலக்கியம் என்ன சொல்லுது, இன்றைய இலக்கியம் ஒவ்வொரு செய்தியும் எப்படி சொல்லுது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லும் போதே வல்லினம், மெல்லினம், இடையினம் எல்லாமே இருக்கு அதுல. அதான் ஒரு அழகான ஒரு மொழி அப்படிங்கிறதையும், நம்ம அதை எப்படி ரசிக்க முடியும் வாழ்க்கைய அப்படிங்கிறதும் தமிழ் எவ்வளவு அழகா சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க. ஒரு யானை துரத்துது ஒருத்தனை, பள்ளத்துல விழக்கூடாது, மரத்துல போய் தொங்கும் போது மரத்துல இருந்து கீழே விழுந்துடக்கூடாது. இப்படி பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில் மேல ஒரு இந்த தேன் கூடு இருக்கு. அதுல இருந்து ஒரு துளி தேன் விழுகும்போது அதை அவன் பருகுறான் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு சுவையானது அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிற ஒரு புத்தகம் வைரமுத்து அவர்கள் எழுதினது. அதுல ஒரு தூக்கு தண்டனை கைதியை பத்தி சொல்லும்போது வாழ்வின் வாழ்க்கையில் அருகில் தான் சாவு இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் கிடையாது. சாவின் அருகில் வாழ்க்கை இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதையும், நம் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. கடவுள் இல்லாம வாழலாம், ஆனால் நம்மால இயற்கை இல்லாமல் வாழ முடியாது. எல்லா பொருளும் இதன்பால் உள்ள அப்படின்னு சொல்லி திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு கண்ணுல பார்த்தா காதல் தெரியும், இன்னொரு கண்ணுல பார்த்தா காதல் போயிடுது அப்படிங்கிறத அதுதான் தங்கமூர்த்தி அவர்கள் பொய்யன பொய்யும் மழையிலையும் உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயோ அப்படின்ற ஒரு பாடல். அன்றைக்கு காதலை பத்தி, இன்றைக்கு காதலை பத்தியும் சொல்லியிருக்காங்க. காதலிப்பதற்கு கூட ஒரு பெர்மிஷன் வாங்கி காதலித்த ஒரு நாகரிகமான சமுதாயமாக தான் தமிழர் சமுதாயம் இருந்திருக்கிறது. அப்புறம் சாதி பத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சங்க இலக்கியம், சித்தர்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் அழகா எடுத்து சொன்னாங்க. சிலப்பதிகாரத்துல சொல்லும்போது ஒவ்வொருத்தரோட செல்வ நிலையை பொறுத்துதான் அந்த வர்ணிக்கிறதும் இருக்கும். ஏன்னா கண்ணகியும் கோவலனும் அந்த பாண்டிய மன்னனை காட்டிலும் ரொம்ப வசதியா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத அந்த சிலம்ப வச்சு சொல்றாங்க. அதே கோவலன் சொல்லும்போது என் உயிர் போல நீ அப்படின்னு சொல்றதான் இறை என்பவர்களோட கவிதையிலையும் சொன்னாங்க. கடற்கரையில் கண்டெடுத்தார்களா உன்னை அப்படின்ற ஒரு அழகா ஒரு கவிதையும்
சொன்னாங்க. கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் கூட சொல்றாரு, "அர்ஜுனனைப் போல நம்ம இலக்கை மட்டுமே பார்க்க வேண்டும், விமர்சனத்தை பார்க்கக்கூடாது." அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. பாரதிதாசன் அவர்களும் சொல்லியிருக்காரு, "நம்ம உடல் அப்படிங்கிறது இருக்கிறதே தமிழுக்காக தான்." கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் அதையே அழகா சொல்லியிருக்காரு. நான் அப்படிங்கிற அகம்பாவம் இருக்கக்கூடாது. வா வாழும் வரை நம்ம சிறப்பா வாழணும் அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. அதாவது நான் மறை கற்றவன் ஞானி கிடையாது. நான் மறைவதை கற்றவனே ஞானி அப்படின்னு சொல்றாங்க. தாலாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி இறையன்பு அவர்கள் எல்லோருக்குமே சொல்றாரு. அதாவது அயோத்தி ராமன பத்தி சொல்றதோட நிக்கக்கூடாது. சர் சி.வி. ராமன பத்தியும் சொல்லணும் அப்படின்னு ஒரு அழகா ஒரு கவிதை சொல்றாரு. அதன் மூலமாக ஒரு தாய் எவ்வளோ சிறப்பா தமிழால குழந்தைய வளர்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. வாசித்தால் வாழ்க்கையை நேசிப்போடு வாழ முடியும் அப்படிங்கிறதையும் தாய்மார்களுக்காகவும் சொல்றாரு. மனத்துக்கண் மாசில நாதல் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வைரமுத்து அவர்கள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்ற ஒரு புத்தகத்துல ஒரு இதுல சொல்றாரு. அவரு அ பால் தொழிலாளி அந்த பெண் கிட்ட ஒரு பேட்டி எடுக்குறாங்க. அந்த பெண்ணோட பேட்டியில வர சில வரிகள், அது நிச்சயமா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களோட வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதற்கான ஒரு கவிதையா இருந்தது. அதாவது அந்த வாழ்க்கை ஏன் வருது அப்படின்னா, ஒரு செல்வத்தின் எச்சமும், வறுமையும் உச்சமும் இருக்கும்போது அந்த மாரி ஒரு வாழ்க்கை அமைகிறது. எப்ப அந்த வாழ்க்கை முடியும் அப்படின்னா, ஒரு திருமணமோ, எய்ட்ஸோ வரும்போது அந்த வாழ்க்கை முடியும் அப்படிங்கிறாங்க. அதையும் வெண்பாலையும் அந்த காலத்துல இத பத்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாரதி அவர்கள் நீளமான ஓடைக்குள் உடல் மறைத்து அப்படிங்கிறத சொல்லி அழகா சொல்லியிருப்பாரு. நிலாவ பத்தி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அழகா சொல்றாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. வாழ்வோடு விவாகரத்து செய்யாதீர்கள், வாழுங்கள். அதே மாதிரி 4 வரியில நம்ம கண்ணகியின் வாழ்க்கைய சொல்லிறலாம். மதுரை தமிழ் மொழி எந்த அளவுக்கு சிறப்போ, அந்த அளவுக்கு மதுரை பற்றிய சிறப்பையும் நம்ம சொல்லலாம். அ அ சிரிப்ப பத்தியும் அழகா நிறைய கவிதை வரிகள் பகிர்ந்துக்கிட்டாங்க. வாழ்வின் மீதான வாசனை தைலம் சிரிப்பு அப்படிங்கிறதும், ஒவ்வொரு முறை சிரிக்கும்போதும் நம் இதயம் ஒட்டடை அடிக்கப்படுகிறது அப்படின்றதையும் அழகா சொல்லி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படிங்கிற கருத்துக்களோட நிறைவு பண்ணாங்க. உண்மையிலேயே மிகவும் சிறப்பா இருந்தது. இந்த இலக்கியங்கள்ல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல இருந்து, அப்போ சங்க இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இது 2யுமே ஒப்பிட்டு அழகா சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க நன்றிங்க தேவகி அம்மா. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்று நம் தளத்தில் இங்கு வந்து நமக்கெல்லாம் இலக்கியங்களில் தமிழ் முனைவர் மா தேவகி அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும்
வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே வந்து உங்களை எல்லாம் வாழ்த்தியதா எடுத்துக்கங்க. நான் ஒரு கருவிதான். நன்றிகள் அம்மா. அம்மா தேவகி அம்மா இன்னைக்கு வந்து நம்மளெல்லாம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு கடலுக்குள்ளேயே நம்மளை எல்லாம் கொண்டு போய் மூழ்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். நானும் அதை உணர்ந்தேங்கம்மா. ரொம்ப அழகா அற்புதமா தெளிவா என்னென்ன கருத்துக்களை சுருக்கமா சொல்லணுமோ அதை எல்லாத்தையும் இவ்வளவு சீக்கிரமா சொல்லி முடிச்சிட்டீங்களம்மா. அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த கடலுக்குள்ளேருந்து கண்ணை முடிச்சு அடடா அதுக்குள்ள முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்ததுமா. தமிழ் இலக்கியங்களை பத்தி கருத்துகள் மிக அழகுமா, அழகாக தெளிவாக எடுத்து சொன்னீங்கம்மா. நன்றிகள் அம்மா. பொதுவாக நாம பெற்றதை அனைவருக்கும் பகிர வேண்டும். இந்த கருத்து ரொம்ப அற்புதம். இது எல்லா நூல்லையும் இருக்கு, திருக்குறள்ல இருக்கு, பாரதிதாசன் பாடல்ல இருக்கு. எல்லாருமே சொல்றது எல்லாம் சொல்லி அந்த முடிவு என்னன்னு பார்த்தா நமக்கு கொடுக்கறத, அந்த இரையாற்றல் கொடுக்கறத நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இந்த கருத்து தாம்மா ரொம்ப தெளிவு. நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். அப்புறம் வந்து அந்த நான்ங்கிறது இருக்கக்கூடாது. நீங்க அந்த நான் இருக்கவே கூடாது. நம்ம எல்லாமே செய்துட்டு அந்த நான் இந்த இதுல வந்து நிற்கும் பொழுது அது எல்லாமே மறைஞ்சிரும். அது உண்மையம்மா. அப்புறம் வந்து சுயநலம் இருக்கக்கூடாது, பொதுநலமா வாழணும். நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த சமுதாயம் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை வளப்படுத்திட்டு இருக்கு, அந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணும், அதை ரொம்ப பேர் உணர்றதில்லை. இது நம்ம பணம் கொடுக்குறோம் வாங்கிடுறோம் அப்படின்னு பொதுவாக நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அவங்கெல்லாம் உழைச்சி எவ்வளோ உழைத்து அதை நமக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உள்ள அந்த உயிர்களுக்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ரொம்ப அற்புதமா இருந்ததும்மா. அந்த சிரிப்பு வர்ணனை சொன்னீங்கம்மா. இந்த சிரிப்பு எனக்கும் இருக்குதும்மா நிறைய. எங்க அம்மா சின்ன வயசுலயே திட்டுவாங்க, ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு. அதனால நான் என்ன கஷ்டம் கவலை எல்லா வீட்லயும் இருக்கு. அது எனக்கு வந்தாலும் அந்த சிரிப்பே என்ன மாத்திரும்மா. அது ஒரு தெளிவு வந்துடும். அந்த சிரிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், புரியும். உங்களுக்கும் இருக்கு அந்த சிரிப்புன்னு உணர்ந்தேன். நன்றிகள் அம்மா. அப்புறம் மதுரையை பத்தி நீங்க ஆற்றிய உரை ரொம்ப சிறப்பம்மா. மதுரையிலேருந்து எவ்வளோ பேர் வந்து இந்த நாட்டுக்கு சமுதாயத்துக்கு என்னவெல்லாம் நடிப்பு மூலியமா கொடுக்குறாங்க, பாடல் மூலியமா கொடுக்குறாங்க, படிப்பு மூலியமா கொடுக்குறாங்க. எவ்வளோ நன்மைகள். அந்த மதுரை மாநகரை புகழணுமா. நன்றிகள் அம்மா. நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் குழந்தைகளும் இந்த உரையும் சொல்றேன். இந்த உரையை வந்து நான் ரொம்ப ரசிச்சேன். இன்னைக்கு வந்து ரொம்ப இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அப்படியே ஆணித்தனமா எடுத்து சொன்னீங்கம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சதும்மா. நீங்களும் உங்க கணவரும் அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். ஒரு நிமிஷம்மா. அம்மா இந்த
உரைய வந்து நம்மலாம் கேட்டதுக்கு பக்கபலமா இருந்து அவங்க கேட்டு ரசிச்ச அந்த சொற்களை எல்லாம் நமக்கு வாரி வழங்க வச்ச விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள் அம்மா. நல்ல சிறந்து நல்ல உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று வாழ வேண்டும்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிகள் அம்மா. நன்றிங்க அம்மா. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக அற்புதமான உரை இன்று. பல கவிஞர்களோட கவிதைகளை தொகுத்து நமக்கு அன்பு பரிசாக அளித்தார். அது அனைத்துமே வந்து கேட்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுமையான கவிதைகளாக தான் இருந்துச்சு. நம்ம இதெல்லாம் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அவருடைய கவிஞர்களை தேர்வு செய்து அவர்களுடைய அந்த இலக்கிய நயத்தையும் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களையும் இன்றைக்கி நம்மளுக்கு நல்லா சொல்லியிருந்தாங்க. அதே போல் முத்துலிங்கம் ஐயாவை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட அந்த பாரதிதாசனோட வழி வந்தவர் முத்துலிங்கம் அவர்கள். அவரும் வந்து பல கவிதைகள் பாடல்கள்லாம் இயற்றியிருக்கிறாரு. ஐயா புலமை பித்தனுக்கும் நெருக்கமானவர் முத்துலிங்கம். அவருடைய பல சுவாரஸ்யமான தகவல்களும் இன்றைக்கி கேட்கப்பட்டது சிறப்பாக இருந்துச்சு. அதே போல் வந்து அந்த சிரிப்பை பற்றி அவங்க சொன்னது, அது உதட்டோட ஒரு உதட்டினால் கிடைக்கக்கூடிய பல இதை வரிசைப்படுத்தினாங்க. அதில் முதன்மையாக சிரிப்பை வச்சு கவிஞர் சொல்லியிருந்தார். ஏன்னா புன்னகை, சிரிப்பு இதெல்லாம் வந்து நமக்கு மற்ற விலங்குகளை இருந்து நம்ம பிரித்து பார்க்கறது அதுதான் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே போல் திருக்குறள் வச்சு பல கவிதைகள் எழுதியிருக்காங்க. அந்த கருத்துக்களை உள்வாங்கி பல கவிதைகள் வந்திருக்குது. எல்லாத்தையும் இன்றைக்கி நல்ல காலையிலே வந்து நம்மளுக்கு அன்பு பரிசாக தந்தாங்க. அம்மா அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா, நீங்க பேச முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் நாம் எல்லாருமே பழைய குற்றாலம் உயரமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அங்கே தண்ணி கொட்டுச்சுன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீரும் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக நல்ல சுத்தமாக இருக்கும். அதில் நனைஞ்ச மாதிரி சங்க இலக்கியத்திலிருந்து புதுக்கவிதை வரைக்கும் பல தமிழ் இலக்கியங்கள்லேருந்து தேனீக்கள் மலரில் அந்த மதுவை எடுக்கிற மாதிரி, அந்த தேனை எடுக்கிற மாதிரி அருமையாக தேடி 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 நமக்காக பல நூல் கருத்துக்களை, அதுலேயும் சிறந்த கருத்துக்களை, அருமையான கருத்துக்களை ஒரு கம்பீர குரலில் அடுக்கடுக்காக சொல்லிட்டு வந்தது கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் ரொம்ப நம்மளுக்கு பயனுடையதாக இருந்தது எல்லாமேனாலும் ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருந்தது சிவக சிந்தாமணியில் அந்த குரங்கோட செயல்பாடு. அதை சீவகன் எடுத்துக்கொண்ட விதம், அதை அம்மா நமக்குன்னு பொருத்தி காண்பித்தது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கோம், அந்த செல்வம் இன்னொருத்தர்கிட்ட போயிடும். நாம் வந்து இந்த உலகத்தில் நிலையாமையை புரிந்து கொண்டு பிறருக்கு தொண்டு செய்து வாழணும்னு அம்மா சொன்னது அம்மா அருமை அருமை. பாரதியாரோட பாடல், பாவேந்தர் பாடல், தாரா பாரதி கவிதை, இன்னும் இது சிலப்பதிகாரம், இன்னும் பல பல நூல் அறிவு, அதில் உள்ள நுட்பமான கருத்துக்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்ல விருந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது. அகத்துக்கு அகம் நல்லா இருந்தால் தான் புற வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதற்கான கருத்துக்களை அளித்த உங்களுக்கு மனமகிழ்வோடு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க அம்மா. நீங்க தேவகி அம்மாவை நம் தளத்திற்கு அறிமுகப்படுத்தியதற்கும் மிக்க நன்றிங்க அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்கும் நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். தேவகி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி. பேசின ரொம்ப அமைதியா இருந்த கற்பகம்
தோழி அவர்கள் நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் சிறப்பான முறையில் பதிவு செய்து அனைத்தையும் எனக்கே சொல்லும்போது விஜயலட்சுமி அம்மா சொன்னது மாதிரி அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் ஒரு சிரிப்பு வந்தது. அந்த அளவிற்கு உங்களுடைய அந்த நுகர்வு திறன் இருந்தது. நன்றி கற்பகம் அவர்களே. விஜயலட்சுமி அம்மா அவர்கள் அவருக்கே உரைத்தான ஒரு அனுபவத்தோடு இறை ஆற்றலால் சுயநலம் இன்றி வாழ்வதுதான் வாழ்க்கை. அவரு சொல்ல வந்த கருத்தை மட்டும் அப்படியே ஒரு ஜூஸ் மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உள்வாங்கிக்கிட்டாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நிச்சயமாக மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சாங்க பாத்தீங்களா? அந்த வரியில இருக்காங்க. நான் 1 மணி நேரம் பேசியதை 2 வார்த்தைகளால் நிறைவு செய்தார் விஜயலட்சுமி அம்மா அவர்கள். அப்ப அவங்க சொல்லும்போது தான் எனக்கு வந்துச்சு சிரிப்பு. சொல்லும்போது ஒருவேளை இந்த திருக்குறளையும் சொல்லியிருக்கலாமோ, இடுக்கண் வருங்கால் நகுக. அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில நிறைய இடர்பாடுகள் ஏற்படும் போது நான் சிரிப்பேன், எங்க அம்மா கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுக்கு சொல்லுங்கள் அம்மா, இடுக்கண் வருங்கால் நகுக என்று. அடுத்ததாக கவிஞர் கவிஞர் காசி ஆறுமுகம் சொல்லும்போது எனக்கு கவிஞர் வந்து விட்டது. கவிஞரான்னு தெரியல. ஆனாலுமே அவரு எல்லாருமே சிரிப்பு ரசிச்சிருக்காங்க. ஏன்னா மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு சிரிப்பு. முத்துலிங்கம் கவிஞருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு இணக்கம் இருக்கும் போல. அதனால அன்னார் அவர்களை பற்றியும் அவர்கள் சொன்ன பாங்கு நானுமே தேடி படிக்கதான் செஞ்சேன் தோழர் அவர்களே. இப்ப நீங்க கொடுத்த வாய்ப்பிற்காக நான் தேடி படித்த விஷயங்கள் தான் அந்த முத்துலிங்கம் கவிஞரை பற்றி. எனக்கும் நிறைய விஷயங்களை படிக்க வாய்ப்பளித்தது தளம் என்று தருணத்தில் பதிவு செய்து கொண்டு, திருக்குறளை வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு நாட்கள் பத்தாது. அதனாலதான் ஒவ்வொரு விடயம் எடுத்தாலும் திருக்குறள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்தேன். அடுத்ததாக வித்யகௌரி அம்மா அவர்கள் அவங்க சொல்லும் போது அந்த தமிழ் படித்ததற்கான ஆற்றல் தெரிந்தது. குற்றால அருவி எப்படி உயரத்திலிருந்து கொண்டதோ அது மாதிரி பேசினார்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், ஏன்னா நம்ம பிறக்கும் போது இறப்பு தேதி நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. நம்ம எப்ப பிறக்கிறோமோ அப்பயே நம்மளுடைய இறப்பு தேதி நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. அந்த தருணத்துல நாம இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவிலான வாழ்க்கையில அந்த நிலையாமை உணர்ந்து கொண்டு நாம் இறைக்கு பயந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதுதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். இதை பேஸ் பண்ணிதான் எல்லா இலக்கியங்களும் இருக்கும், எல்லா மதங்களும் இருக்கும், எல்லா பெரியவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். இததான் நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரியது. அததான் விஜயலட்சுமி அம்மா அவர்களும் சொன்னாங்க, இறை ஆற்றலால் சுயநலமின்றி வாழ்வது. அதனாலதான் சகோதரர் ஜான் பிரிட்டோ அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய புதிய அத்தியாயம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சாங்க. இங்க இருக்கக்கூடிய அனைவருடைய கருத்தும் ஒன்றுதான். அதை ஒவ்வொருத்தரும் சொன்ன பாங்கு வேண்டுமானால் வேறு வேறையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு தருணத்துல என்னை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த வித்யகௌரி அம்மா அவர்களுக்கு இத்தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக ஒரு கவிதையை சொல்கின்றேன். பொறாமையை பொடி, அவாவை அடி, வெகுளியை விடு, சுடு சொல்லை சுடு, 4 தீங்கு அவற்றின் நிழலில் நிற்காமல் நீங்கு, 4 புறம் தள்ளி நடத்துதல் அறம். அறத்தோடு வாழ கடவுள் நிச்சயமாக நமக்கு துணை இருப்பார் என்று சொல்லி, எனக்கு இந்த தளத்தில் பேச வாய்ப்பளித்த சரித்திரம் படைப்போம் என்ற ஒரு பெரிய கடலில் நான் ஒரு சிறு மணல் துளியாக இருந்தமைக்கு சகோதரர் ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும் இத்தருணத்தில் இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இத்தளத்தில் என்னை அறிமுகப்படுத்திய வித்யகௌரி அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது உரையை செவிவாங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு உரை. எல்லோருக்குமே நிச்சயமா மனதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான உரை கொடுத்ததற்கு நன்றி. இன்னும் தொடர்ந்து நம் தளத்தில் கலந்து கொண்டு நீங்கள் இன்னும் நிறைய கருத்துக்கள் பகிரணும் அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு நன்றிங்கம்மா. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் காலாபம், சங்கர்வேல், முத்துராஜ், அருள் சேவியர், சரவணன், பவுலின், மகேஸ்வரி, ரேணுகா, கண்ணன், சர்வஜித் அனைவருக்குமே நன்றி.
முத்துராஜ் அவர்கள் வணக்கம். இலக்கியம் என்ற பயத்தை நீக்கி கேட்க கேட்க திகட்டாத தமிழில் ஆற்றிய உரை மிகவும் சிறப்பு தோழர், வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. ரேணுகாராஜ் அவர்கள் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாபம் சங்கர் அவர்கள் தேன்மழை பொழிந்தது தேவகி அம்மாவிற்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அருள் செய்வேசாரும் வாழ்த்துக்கள் தேவகி அம்மா, அருமையான உரை, உங்களது குரல் மற்றும் மொழி ஆளுமை சிறப்பு, உரைஞர்கள் என்ற வார்த்தை இப்போதுதான் அறிந்தேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற நடுவர் திண்டுக்கல் பாஸ்டின் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.